2 டேஸாக கொஞ்சம் வந்து மழை வந்துகிட்டே இருக்கவே தம்பிக்கு வந்து கொஞ்சம் வந்து கோல்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து இன்லா ஊர்லேருந்து வந்தோடனே எனக்கு தண்ணி செட் ஆகாமல் கோல்டு வந்து இருந்துச்சு. நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். இப்போ தம்பிக்கு வந்து ஹெவி ஆயிடுச்சு. ஸோ டாக்டர்கிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து நல்லா இருந்துச்சு. 2 நாளாக ரொம்ப நைன்னு அழுகவே கையும் ஓடலை காலும் ஓடலை. பொதுவாகவே வந்து குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நமக்கு மைண்ட் செட்டு பூரா வந்து அவங்க மேலே தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான் வந்து இருந்துச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் வந்து பரவாயில்லாமல் சிரித்து வந்து கொஞ்சம் வந்து விளையாடிட்டு இருந்தான். முடிஞ்ச வரைக்கும் வந்து சுடுதண்ணியே வந்து பசங்களுக்கு கொடுங்க. அண்டு நம்மளுமே வந்து இந்த டைமில் சுடுதண்ணி எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியில் எங்கேயாவது குழந்தைய தூக்கிட்டு போகிறீங்கன்னா ஸ்வெட்டர் அண்ட் ஸ்கார்ஃப் வந்து கேரி பண்ணிக்கோங்க. ஸ்கூல் போகிற பசங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரெயின் கோட் வந்து வச்சு விடுங்க. நேற்று தம்பி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தான். ஸோ அந்த கேப்பில் தான் கடகடன்னு வந்து டின்னர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா இட்லியும் அண்ட் வந்து தக்காளி சட்னியும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு வந்துட்டு சளி பிடிக்குது ஜுரம் வருது அப்படின்னா வந்து கை வைத்தியம் பார்ப்பீங்களா இல்லை வந்து டாக்டர்கிட்ட போவீங்களான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.